இது கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தென்றல் தவள் குதிரை மொழி தேரியின் தெய்வமே கற்கு வேலையனாரே, அன்புடன் எங்களை காத்தருள்வாய், வாழ்வில் ஆனந்த ஜோதியை ஏற்றிடுவாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தேனி போடி ஸ்ரீ கற்குவேலையனார் வழிபாட்டுக்குழு மூலம் உங்களை வரவேற்பது இளங்கோ கல்பனா, கலைச்செல்வி ஆத்தியப்பன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேனி மாவட்டத்தில் போடி சங்கராபுரம் நீலமேக கருப்பசாமி. எங்கள் குலதெய்வம் தேரிக்குடியிருப்பு ஸ்ரீ கற்குவேல் ஐயனார். ஆனால் எங்கள் முப்பாட்டன் காலத்திலிருந்து முதல் குலதெய்வமாக இந்த சங்கராபுரம் கருப்பசாமியைத்தான் கும்பிட்டு வரோம். சுமார் 150 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எங்கள் முப்பாட்டன் திரு சின்னக்காலை நாடார் பாட்டி திருமதி ராக்கம்மாள் அவர்களோட சொந்த ஊர் விருதுநகர். குடும்ப சூழ்நிலை காரணமாக விருதுநகர்லேருந்து சங்கராபுரம் வந்துட்டாங்க. வந்த இடத்துல தோட்டத்தை வாங்கி விவசாயம் செஞ்சாங்க. நல்ல விளைச்சலும் இருந்துச்சு. செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாங்க. பொதுவாக ஒரு கிராமம்னா ஊர் எல்லையில் காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வமாக கருப்பசாமியும் சங்கராபுரத்தில் இருந்தார். எங்கள் முப்பாட்டனும் கும்பிட்டு வந்தாங்க. கருப்பசாமியும் அவங்கள காத்து வந்தார். முப்பாட்டனுக்கு குழந்தை இல்லாதனால கருப்பசாமியை வணங்கி குழந்தை வரம் கேட்டாங்க. கருப்பசாமியை என்ன செஞ்சார்னா கனவுல தோன்றினார். குழந்தை வரத்தையும் கொடுத்தாரு. அவ்வாறு பிறக்கிற குழந்தைக்கு முப்பேர் வைக்கணும். அதாவது கருப்பன், முத்துக்கருப்பன், சின்ன கருப்பன்னு பேர் வைக்கணும். என்னோட உருவத்தை, அதாவது கருப்பசாமி உருவத்தை செஞ்சு அவரோட எல்லைக்கு கொண்டு வரணும். வீட்டில் பிறக்கும் ஆண் வாரிசின் தலைப்பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளைனாலும் சரி பொம்பளை பிள்ளைனாலும் சரி, தலை மொட்டை போட்டு பொங்க வச்சு கெடா வெட்டணும்னு கூறி மறைஞ்சிட்டாரு. சிறிது காலம் கழித்து எங்கள் பாட்டனுக்கு ஆறு குழந்தைகள் பிறந்துச்சு. கருப்பன், முத்துக்கருப்பன், சின்ன கருப்பன், நடராஜன் என்ற சின்னசாமி என்ற 4 ஆம்பளை பிள்ளைகளும் தில்லையம்மாள், வெள்ளையம்மாள்ங்கிற 2 பொம்பளை பிள்ளைகளும் பிறந்தாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டபடி எங்கள் பாட்டனும் நேர்த்திக்கடனை கருப்பசாமிக்கு நிறைவேற்றினாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக எல்லா பிள்ளைகளும் போடி, தேனி, தேவாரம், சின்னமனூர், மதுரை அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஊர் விட்டு ஊர் போனாலும் நாடு விட்டு நாடு போனாலும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாத வளர்பிறையில் எல்லாரும் சங்கராபுரத்தில் ஒன்று சேருவாங்க. அவரவர் தலைப்பிள்ளைக்கு மொட்டை போட்டு சாமிக்கு பொங்கல் வச்சாங்க. 4 தலைமுறையாக இதை நாங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இளைய தலைமுறை, அதாவது எங்கள் பேரப்பிள்ளைகளும் இன்னைக்கும் என்றைக்கும் கருப்பசாமி ஆசியோட சிறப்பாக செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு வருவாங்க. சின்னமனூர் எங்கள் பங்காளி காமாட்சி நாடார் ஆவுடை தங்கம்மாள் அவர்களோட வம்சாவளிகளும், தேவாரம் பட்டைக்காரர் ராசு நாடார், நாகு நாடார் சகோதரர்களோட வம்சாவளிகளும் எங்களோட சேர்ந்து இன்னைக்கும் ஒன்றா ஒவ்வொரு வருஷமும் அபிஷேக ஆராதனைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாட்டன் சின்ன கருப்ப நாடார், எங்கள் பெரிய பாட்டனார் கருப்பியா நாடார் பையன், அதாவது எங்கள் பெரியப்பா ரத்னசாமி நாடாரும் கருப்பசாமி வேஷம் போடுவாங்க. போடி திருமலாபுரம் மாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவில் ஒவ்வொரு வருஷமும் கருப்பசாமி வேஷம் போட்டு ஆடி வந்தாங்க. எங்கள் மூத்த பெரியப்பா திரு வன்னியப்பெருமாள் நாடார் அவங்க அவங்க அப்பா, அதாவது
எங்கள் பாட்டனார் சின்ன கற்பநாடார் கருப்பசாமி வேஷம் போட்டதால் அவங்களோட வாரிசுகளும் வேஷம் போட்டு சாமி ஆடணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். அவரோட விருப்பப்படி சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன கற்பநாடார் மற்றும் ரத்னசாமி நாடாரோட வாரிசுகள் எல்லாருமே கருப்பசாமி வேஷம் போட்டு திருவிழாவில் ஆடி வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது கருப்பசாமி அணியக்கூடிய அங்கிகள், சாட்டைகள், தலைப்பாகை, சலங்கை, சல்லடைகள், அரிவாள், திரி, கச்சை. இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க திரியும் சாட்டையும் சுமார் 150 வருஷத்துக்கு பழமையானது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நெய் ஊற்றுனது மாதிரி பிசுபிசுப்பா இன்னமும் இப்படி இருக்குது. கால சூழ்நிலை காரணமாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவரவர் வீட்டில் வச்சு கருப்பசாமி அணியக்கூடிய எல்லாவற்றையும் வச்சு சாமி கும்பிட்டு வர்றாங்க. எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அவற்றை வணங்கித்தான் எந்த ஒரு செயலையும் தொடங்குவோம். இப்போ நீங்கள் பார்க்குற கருப்பு வெள்ளை ஃபோட்டோக்கள் எல்லாமே சுமார் 70-50 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்தது. தற்போது எங்களோட பேரப்பிள்ளைகள் 7வது தலைமுறையில் இருக்காங்க. இதை நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாட்டன்கள் ஃபோட்டோக்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கலைங்கிறத கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. ஃபோட்டோக்கள் கொடுத்து உதவிய எங்களுடைய பாசமிகு எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி. நாள் செய்யாதத கோல் செய்யும், கோல் செய்யாதத குலதெய்வம் செய்யும். நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டுவது குலதெய்வம். நாங்கள் எங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு எங்கள் குலதெய்வத்தின் சிறப்பு, வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி குலதெய்வத்தோட சிறப்புகளை சொல்லி கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ஏன்னா நம்ம காக்க வர்றது, முதல்ல ஓடி வர்றது நம்மளோட குலதெய்வம்தான். அடுத்த வீடியோவில் எங்களோட 7 தலைமுறையோட சாட்டும், சங்கராவரத்தில் எப்படி கருப்பசாமி ஊர்வலம் நடக்குது, மொட்டை போடுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்கங்கிறத நிகழ்ச்சிகளை எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கிறத பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கூறுங்க. நன்றி, வணக்கம்.